சர்வ உறவினர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லோரையும் இங்கு அழைத்து வந்ததற்கு முக்கிய காரணம் என் மூத்த சகோதரர். அவர்கள் இங்கு வருவார் என்று எதிர்பார்த்து நாங்கள் நிறைய ஏற்பாடுகள் செய்து காத்திருந்தோம். வழக்கமாகவே வந்து எங்கள் கூட தான் தங்குவாங்க. என்னுடைய அண்ணனும் அண்ணியும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்வோம். திடீர்னு வந்த இந்த செய்தி எங்களை ரொம்ப கலந்தோம். Just because an unfortunate death. சொல்லப்போனால் என்னுடைய பேலன்ஸே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். அதனால அந்த பயண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே மாற்றி அண்ணி இங்கே வருவாங்களான்ற ஒரு சந்தேகத்தில் இருந்த எங்களுக்கு இங்கே இந்த ஜபக்கூட்டத்தை நடத்துறதுக்காக வாழ்ந்து அவங்க வந்துதான் அவங்க எவ்வளோ கஷ்டத்துலையும் இங்கே வந்து நம்ம கூட கலந்துருக்கிறதுக்காக வந்து கூடி சோற்ற சொல்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சுகப்பட்டுருக்காங்க. தன் கணவனை இழந்து வாடும் இந்த தாய்க்கும் விட்டு வந்திருக்கும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆறுதலை மட்டுமே நாங்கள் சொல்ல முடியும். அவருடைய இறப்பும் கூட நாங்கள் யாரும் போவோம். அவர் விட்டு சென்ற நினைவுகள் எனக்கு வந்து அவர் ஒரு கைட் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கூட இப்போ என்னோடய தம்பி எப்படி எடுத்து செய்கிறாங்க அந்த மாதிரி அவர் ஆரம்ப காலங்களே ஒரு சர்ச்சில் நல்லா போய் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் திருவஞ்சேரியில் ஒரு இடத்துல அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்தார். மூணாவது திரும்பி வருவார்னு காத்திருந்த எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். எவ்வளோ ஆறுதலாக சொல்கிறாங்க. நம்மளுடைய கடவுளுடைய சன்னிதானத்தில் மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரு விட்டு போன இந்த இடம் ஜாலியாக இருக்கு. அது நான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுனால என்னமோ திரும்ப பக்கம் அவர் நிற்கிற மாதிரி இருக்கு. இழந்து போன அந்த சகோதரனின் நினைவாக இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவருக்கும் ஆரம்பித்த கடவுளுடைய வசனம் ஒன்று மட்டுமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களோடு வந்து சேர்ந்து கொண்ட அண்ணியை நாங்கள் நன்றியோடு நினைத்து இந்த நேரத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர்களுக்கு உங்களுடைய ஆறுதலை சொல்லி அவர்களை தேக்கி அனுப்புங்கள். இன்னும் சில நாட்களில் இங்கே இருந்து பொருட்கள் இருக்கும் அந்த அருமையான தாய்க்கு அவர் விடைபெற்று போகும் இந்த நேரங்களில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். இனி அவர்களை எப்பொழுது நாங்கள் காண்போம் என்று யாருக்குமே தெரியாது. கடவுளின் சித்தம் எப்படியோ எதிர்பாராத ஒரு மரணம் வந்து ஒருவேளை நாங்கள் சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்திருந்தாலும்
அவர்களுடைய இறப்பு ஒருவேளை எங்களுடைய முதிர் வயதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்று மட்டும் நான் சொல்லுங்கள். அடுத்தது யார் என்று நினைக்கின்றோம். அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அஸ்வினி ஒருவராக நாங்கள் கடவுளுடைய அழைப்பை நாங்கள் போகும் காலங்களிலே விட்டு செல்லும் இந்த குடும்பங்கள் நன்றாக சந்தோஷமாக வாழ கற்றுத்தன்மை செய்வாராக.